வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கிளாசிக்காக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். கஸ்டமருடைய சாய்ஸே அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன் எப்பயும் போல் நம்ம வந்து ஜரியில் போட்டுக்கலாம். ஏன்னா என்ன தான் டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் அந்த பார்டர் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க காட்டின டிசைனில் வந்துட்டு அந்த மாதிரி பார்டர் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் அவங்க காட்டின டிசைனில் ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ணி டிசைன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கணும். ஸோ ஃபுல்லாக 2 லைன் போட்டாச்சு. இப்போ நான் சுகர் பீடு மட்டும் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பட் நம்ம சுகர் பீடு மட்டும் ஃபுல்லாக போட போகிறது கிடையாது. கொஞ்சம் தள்ளி அந்த லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 3 பீடு அளவுக்கு 3 பீடு சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பீடு வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு நம்பர் 6 ரவுண்ட் பீடில் பஞ்சில் இருக்கும் இல்லையா, அதில் நம்பர் 6 வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 சுகர் பீட்ஸு சேம். இது வந்து நம்ம ஒரு தடவை அந்த 3 சுகர் பீட் லைன் கேப் விட்டோம் அப்படின்னா அதே கண்டினியூவாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து சக்கரி எடுத்திருக்கேன். சக்கரியை வச்சு இது வந்து பிளாஸ்டிக் சக்கரி தான். நான் ஆல்ரெடி சக்கரி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டிச் வந்து இடையில போடணும். ஒரே ஸ்டிச்சில் அப்படியே மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜர்கான் ஸ்டோன் வைக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் சுகர் பீட். இது வந்து இவ்வளோ கேப்பில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு நெருக்கமான ஒரு டிசைனாக கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரு நியூ ட்ரை தான், ஆக்சுவலாக புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு பண்ணால் லைஃப் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது மூலமாக கிடைச்ச டிசைன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். மறுபடியும் சக்கரி. இது ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது மறுபடியும் சுகர் பீடு, மறுபடியும் நம்பர் 6 ரவுண்ட் பீடு, மறுபடியும் சேம் இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் முடித்தாச்சு. அதே மாதிரி அந்த கேப் அந்த 3 பீடு வைக்கிற அளவுக்கு கேப்போடு முடிச்சிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சைடில் இருந்து அந்த ரவுண்ட் பீடு நம்பர் 6 இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் டிசைன் வர்ற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பர் 3 ரவுண்ட் பீடு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அரும்பரும்பாக வைக்கிறதுக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்டிச் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி லாங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச் போட்டு இப்போ அந்த 3 சுகர் பீடை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த கேப் உங்களுக்கு ஃபில்லாக இருக்கும். மறுபடியும் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சைடில் ஒரு சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு லாங் ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் அந்த சுகர் பீட் அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் நம்பர் 3. இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம க்ராஸ் பண்ணி வர முடியாது. அந்த இடத்துல நம்ம லைன் கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எண்டு நாட். மறுபடியும் சுகர் பீட், மறுபடியும் நம்பர் 3 ரவுண்ட் பீட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படியே சென்டர் கொண்டு வந்துட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் சுகர் பீட் அட்டாச் 3 சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் நீங்கள். மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பர் 3. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சுகர் பீட் மட்டும்தான் ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் பீட் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இதில். ஸோ அதனால் இப்போ இதில் எண்டு நாட் போட்டுக்கலாம்.
அடுத்து அப்படியே கண்டினியூவாக என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து நீங்கள் தனியாகவும் போட்டு எடுக்கலாம். இது வந்து ஓவரால் புட்டாஸில் வந்து நம்ம இதை தனியாக போடுவோம். ஸோ அப்போ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அந்த லைனில் சக்கரி இல்லாமல் அந்த புட்டா மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தனியாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் கரெக்டாக அந்த சக்கரிக்கு நேராக ஒரு 2 சுகர் பீடு வச்சுட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த 2 சுகர் பீடுக்கும் சென்டரில் வந்து ஸ்டிச் எடுத்து ஒரு சுகர் பீடு, சிங்கிள் சுகர் பீடு சக்கரியை பார்த்த மாதிரி. இது வந்து நம்ம அக்கு மாதிரி நம்ம வந்துட்டு ஓவரால் புட்டாஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ரவுண்ட் பீடில். பட் அதை வந்து சுகர் பீடில் நம்ம இப்போ போடுறோம். சுகர் பீடில் கரெக்டாக அந்த சக்கரிக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம போடுறோம். கொஞ்சம் கேப் விட்டும் போட்டுக்கலாம், இல்லை அந்த சக்கரியை ஒட்டியும் போடலாம். பட் நம்ம கேப் விட்டு போடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சக்கரியை தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா அந்த இதே ஸ்டிச் வந்து போட முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எண்டு நாட் சேம் இதே மாதிரி தான் திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். சேம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு தனித்தனியாக புட்டாவும் நீங்கள் வைக்கலாம், இல்லை மொத்தமாக லைன்ஸ் வச்சுட்டும் வைக்கலாம். மொத்தமாக லைன்ஸ் வச்சுட்டு வைக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக தெரியுது. ஸோ அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு மோட்டிவ் போட்டுட்டு இன்னொரு மோட்டிவ் போடணும். அந்த மோட்டிவ்க்கு இடையில சக்கரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி மோட்டிஃபை போட்டுட்டு அதை நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் அது பார்க்கவே நல்லா ப்ராடாகவும் இருக்கும், புது டிசைனாகவும் இருக்கும், நெருக்கமாக கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ நான் இந்த பக்கமாக என்ன உங்களுக்கு வச்சு காமிச்சனோ சேம் அதே தான். உங்களுக்கு இந்த கோல்டு கலர் த்ரெட்டு தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சேம் ப்ளவுஸோட கலர் த்ரெட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் எண்டு நாட் போடுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஏன்னா தனித்தனியாக எண்டு நாட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சக்கரியில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கலாம். க்ளூவை வந்து கரெக்டாக வச்சுட்டு, அதாவது சக்கரிக்கு ரொம்ப மேலேயும் க்ளூவை வைக்கக்கூடாது, பத்தாமையும் வைக்கக்கூடாது, லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நார்மலாக ஒரு நீடில் எடுத்து அதோடய பேக் சைட்லேருந்து அழகாக ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து நெக் லைனில் ஸ்டோன் செயின் கூட கொடுக்கல. ஸோ அப்போ இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிளிட்டர் ஆகும். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. அது ட்ரை ஆனால் தான் அது லுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு மோட்டிவ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சக்கரி ஜர்கான் ஸ்டோனுக்கும் சென்டரில், அதாவது அது சென்டரில் இருக்கிற மாதிரியும் சைடில் ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரியும் இருக்கும், ஃப்ளார் மோட்டிவ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோட்டிஃபை தான் நம்ம தனித்தனியாக வந்துட்டு ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் லுக் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் நெக் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிசைனராக இருக்கும் லுக்கு, பார்க்குறதுக்கு கிளாசிக்கலாக இருக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு 2 லைன் 3 லைன் 2 லைன் இல்லை 3 லைன் வைக்கலாம். 3 லைன்லேயும் சேம் இதே யூ டைப் நெக்கில் வைக்காமல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான நெக்கில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.